ஏ குச்சி, ஏ தொடப்பு குச்சி. சொல்லுடா சோடா புட்டி. மூஞ்சி முறையெல்லாம் பேத்து விட்டுருவோம் உனக்கு. ஆமா, உங்க அப்பா வாரத்துக்கு சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாம் வாங்கி போறாரு பாரு. ஏ குச்சி, அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது பேசன கிட்னி எடுத்து வித்துரும், அப்புறம் குனிஞ்சு நிமிர முடியாது, பாத்துக்கோ. ஏ பொறுக்கி நாயே, அதுக்கு முன்னாடி நான் செருப்பு எடுத்து 2 அடி அடிச்சனா தலையில இருந்து கீழே வரைக்கும் எதுவும் வேலை செய்யாம ஆயிடும், பாத்துக்கோ. டேய் மச்சான், தலையில இருந்து 2 அடி அப்படி எங்கடா வருது? மச்சான் அதான்டா கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட்ரா. அவள ஒரு பையன் கிட்ட பேசுற மாதிரியே பேசுற உன்ன எதை தூக்கி அடிக்கிறேன் பாரு. மச்சான் வேணாம்டா, சொன்னா கேளுடா. வேணா வாடி. ஹே சும்மா இருடி, அவன் என்னதான் பண்ணிர போறான்? வேணாடா மச்சான், மச்சான் வேணாடா விடுடா. மச்சான் வேணாம் மச்சான், சொன்னா கேளு வேணாடா. எதுக்குடா விடணும்? எதுக்குடா விடணும்? தலை மேல கல்ல போடுறேன்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பேன், நெஞ்சு மேல கல்ல போடுறான்னு சொல்லியிருந்தா கூட விட்டுருப்பேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல கல்ல போடுறேன்னு சொன்னா எப்பறம் விட முடியும்? மச்சான் டேய், நீ முதல்ல கிண்டல் பண்ணா அதுக்கு என்னடா வாடி? ஹலோ, நாங்க 1000 பேசுவோம், பிடிக்கலனா போயிட்டே இருக்கணும். அதை விட்டு திரும்ப பேசுறீங்க? சார் விடுங்க சார், பரவாயில்ல. அட சும்மா இருங்கம்மா, நீங்க வேற நடுவுல. விடுறா மச்சான். பரவாயில்ல சார், அவனை விடுங்க. இப்போ நீ விட போறியா இல்லையா? விடுறான்றா. டேய் வா, செம்ம சார்பா இருக்கு, பேசாம போயிட வேண்டியதான். மச்சான் இன்னைக்கு என்னடா கிழமை? வெள்ளிக்கிழமைடா. ஏன்? ஓ சரி, அப்போ போலாம். அட டேய், இந்த ஆட்டத்துக்கடா இவ்வளவு பில்டப் பண்ண நீ? வாடா வாடா. ஹலோ மச்சான், யாராவது கூப்பிட்டாங்களா? இங்க இங்க மச்சான் அவங்க தான்டா. அங்கயா? என்னங்க என்னமோ பெருசா பில்டப் பண்ண, இப்ப என்னன்னா பயந்துட்டு அமைதியா போற என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, லட்சுமிக்கு உகந்த நாள், ஒன்னெல்லாம் தொடர்றதே கிடையாது. ஓ அப்போ நாளைக்கு பாத்துக்கலாமா? நாளைக்கு வரல. ஹே இதுதான் லாஸ்ட். இனிமே என்னோட வழியில குறுக்க வந்த வெறி பிடிச்ச நாயை பிடிச்சிட்டு வந்து உன்னை கடிக்க வைப்பேன். அப்புறம் நாய் மாதிரி திரிஞ்சிட்டு இருப்ப ரோட்ல. ஆடு ஆடு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆடு. எனக்கு எதை சிங்கிளா சிக்கனா மவள அன்னைக்கு காட்டுறேன். இப்பவும் சிங்கிளா தான் வந்திருக்கேன். அது ஏதோ சீன் போடுறேன்னு சொன்னியே, காட்டு. இது வரைக்கும் யாரும் சீன் போட்டதை நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நீ. என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்கல. ஏய் சீ போ. ஏய் இன்னைக்கு எனக்கு மூடு சரியில்லை. ஏய் பொறுக்கி போடா. டேமேஜ் கன்ஃபார்ம் டி, உனக்கு நோட் பண்ணிக்கோ. ஏய் வாடி. என்கிட்டயே ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கான். ஏய் தொடப்பு குச்சி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு என்ன சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்க? என்ன ஃபுல்லா மேக்கப் போட்டு ஃபுல் டெக்கரேஷனோட கிளம்பி மினு எங்கேயோ போய்கிட்டு இருக்க போல? டேய் நான் மேக்கப் போட்டு போனா உனக்கு என்னடா எரியுது? என்ன பெத்த அப்பா அம்மாவே எதுவும் கேட்கல, நீ யாருடா என்ன கேட்க? ஏய் உன்னை டாவ் அடிக்கிற பையன் இது கேட்க எனக்கு உரிமை கிடையாதா? என்னையும் உளறிட்டு இருக்கான். அட பைத்தியக்காரா, நேத்து தானடா சண்டை போட்டேன், அதுக்குள்ள ப்ரொபோஸா? மானம் கெட்டவனே, உன்னெல்லாம் எந்த கணக்குல சேர்க்கறதோ? என்ன உரிமையா? அது என்னமோ பாய் பெஸ்ட்னு கூப்பிடுறீங்களே, அதத்தான் பாசமா உரிமைன்னு சொல்றோம். அப்புறம் லவ்வர்னா? தால. அப்ப கிருஷ்ணா? இந்த சைட் அடிக்கிற டைம்ல இதெல்லாம் இப்ப ரொம்ப தேவையா? நான் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு அதை கேட்டு உனக்கு வாயில நுர தள்ளிட்டு அதுக்கப்புறம் நான் என்னமா பண்றது? நீ எதுவும் பண்ண வேண்டாம். நான் போகும்போதும் வரும்போதும் அமைதியா இருந்தாலே போதும், புரியுதா? ஏமா சைட் அடிக்க வேணாமா? அது என்ன சினிமா டயலாக்லாம் அடிக்கிற நீ? சரி இப்ப சொன்னதே நீ இங்கிலீஷ்ல சொல்லு பார்க்கலாம். You mean English? Yeah. It is easy for me. I love you from right. How is it? சூப்பர். தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? ஏய் லண்டன் ஆனிவர்சரி அகாடமி. ஏய் லூசு, அது லண்டன் ஆனிவர்சரி அகாடமி இல்ல, லண்டன் யூனிவர்சிட்டி அகாடமி. ஏதோ ஒண்ணு. இப்ப நீ சைட் அடிக்கிறியா இல்ல மாட்டியா? சரி பார்க்கலாம். இப்போ எனக்கு டாவ் அடிக்கிற டைம்லாம் இல்ல, நாளைக்கு வா பார்க்கலாம். என்ன டைமுக்கு? சேம் டைம். கன்ஃபர்மேஷனுக்கு எதுவும் gift இல்லையா? ரொம்ப மறைக்காத. இதே February 14th இதே இடத்துக்கு வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவேன். அவளை அன்னைக்கு மட்டும் ஒத்துக்காம இரு. போற வழியில எவ கிடைக்கிறாளோ அவளை கூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். கடெட், நெக்ஸ்ட் போர்ஷன் என்ன? சீன் ஓவர்னா கோடு போட்டுறா. அதான் ஷார்ட் முடிஞ்சதில்ல. என்னம்மா? எங்க அந்த லூசு பையன்? யாரு? அதான் நாசமா போன சோடா புட்டி. ஏன் அவனுக்கு என்னாச்சு?
இல்ல பார்சல் வாங்கும் போது 6 பீஸ் இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தா வெறும் 3 பீஸ் தான் இருக்கு. அந்த 3 பீஸ் அவன் தான் திருடி இருப்பான். உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? சிக்கன் குடுக்குறாங்கன்னு சொன்னதுக்கு தான் இது வரைக்கும் வந்தேன். இல்லனா யார் இங்க வருவா? ஷார்ட் டைம்ல எழுந்து வந்து சொல்லிருப்பேன். சரி உங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு விட்டுட்டேன். எங்க அவன்? பில்டிங் மேல எங்கயாவது இருப்பான், போய் பாரு. இன்னைக்கு அவனுக்கு எப்படி பேய் ஓட்டுறன்னு பாருங்க. போஷன்லாம் முடிஞ்சுச்சா? டேய் முடிஞ்சது இல்லடா. முடிஞ்சதுமா. ஓகே. ஏய் ஏன்டா இந்த பொண்ணை கூட்டு வந்து ஏன் உயிர் எடுக்கிறீங்க? ரீவைண்ட் பண்ணு பார்க்கலாம். தெருநாய் சாப்பிடுற சவுண்ட் வருது. சோடா புட்டி லூசு பையா, நீ சரக்கு அடிக்கிறதுக்காக என்னோட சிக்கன் பீஸ் உனக்கு வேணுமா? என்னையே ஏமாத்தி அதை எடுத்துட்டு வந்து சாப்பிடுறியா? இரு என்ன பண்ற பாரு. எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. செத்தடா மகனே. என்ன குச்சி, நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? வாங்கிட்டு வந்த சிக்கன் பீஸா யார் எடுத்தது? எனக்கு தெரியலப்பா. அட ஃப்ராடு பயலே, வாயா இல்ல என்னதுடா அது? இப்படி போய் சொல்ற? என் கண்ணு முன்னாடியே சாப்பிட்டுட்டு இல்லன்னு சொல்ற? ஏய் குச்சி, அது சிக்கன் பீஸ் இல்ல, கோபி மஞ்சூரியன். அப்படியா? எஸ், யூ நாட் பிலீவ் மீ? ஏய் என்கிட்டயே போய் சொல்லாதடா. நீ சாப்பிட்டத நான் என் கண்ணால பார்த்தேன். என்கிட்ட எல்லாம் நடிக்காத. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு 1 பிளேட் சிக்கன் சுக்கா வேணும்னா வேணும். வாங்கிட்டு வரலனா நாளைக்கு நைட் எப்படியும் வருவல, அப்ப உன்னை நான் பாத்துக்கிறேன். சரி வாங்கிட்டு வந்து தொலைக்கிறேன். சனிய சாவடிக்குது. என்ன சனியங்கினியன்னு சொல்ற? ஏய் தப்பு பண்ணது நீ. கரெக்டா பேசு. ஏய் வாங்கி தர முடியாது, போடி. உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ. சரி வேணா விட்டுரு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. நீ 1 மாசம் நாய் மாதிரி கஷ்டப்பட்டாலும் உன்னால ஃபாரின் சரக்கு அடிக்கவே முடியாது. வரட்டா? ஏய் சரிடி, வாங்கிட்டு வரேன். ஏய் ரோஸ்ட் பண்ண லெக் பீஸ் வாங்கிட்டு வரேன்டி. சிவாஜி ஹோட்டல்ல இருந்து தம் பிரியாணி வாங்கிட்டு வந்து தருவேன்டி. சிக்கன்ல இருக்க எல்லா வெரைட்டியும் வாங்கிட்டு வந்து தரேன்டி. ஆட்டு தலை கூட வாங்கிட்டு வந்து தரேன்டி. திரும்ப 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 ஏன் நிக்கிறப்போ? நான்வெஜ்னு சொன்னோன்னா அப்படியே நாக தொங்க போட்டு பாக்குறேன். மகனே நைட்டு வருவல, அப்ப வச்சுக்கிறேன். ஏன்டி உங்க வீட்டுல தான் சொர்க்கத்தை பார்க்க முடியுமா? வேற எந்த வீட்லயும் பார்க்க முடியாதா? சரிதான் போடி. அப்புறம் எங்கயாவது கூப்பிடுவல, செருப்பால அடிக்கிறேன். சரிதான் படி. வருவல, அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். போதும் படி. இனிமே ஏதாவது நான் என்கிட்ட வந்து பாரு, வச்சுக்கிறேன். இவன் ஏன் இந்த நேரத்துல போன் பண்றான்? நான் போன் எடுக்க மாட்டேன். குச்சி சம கோத்துல இருக்க போல. எங்கேயோ சிக்கன் வாசனை வருதே. சாரி குச்சி, உனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். மேல வா. இதோ வந்துட்டேன். ஐயோ அதிகமா கொடுக்க கூடாது. வெறும் 30 தான் இருக்கு. நீ பண்ண வேலைக்கு இதுவே அதிகம். புடி. என் சிக்கன் எங்க? என்ன வெறும் தண்ணிதான் இருக்கு.
3 4 5 கரெக்டா இருக்கு. டெக்கரேஷன் பண்ணலாம். டொமேட்டோ, ஆனியன், குக்கும்பர். அறிவு கிட்ட முண்டோ தின்றதை விட்டுட்டு டீ கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்க. டே லூசு, அது டீ கரெக்ஷன் இல்லடா, டெக்கரேஷன். உனக்கு என்ன எடுத்துட்டு வந்தல, ஒழுங்கா குடி. என்கிட்ட சண்டைக்கு வராத. சரி ரைட்டு, ஒரே ஒரு பீஸ் கொடு. மூஞ்சதுக்கு பாக்குற குடு. சின்ன பீஸாவே கொடுக்கலாம். உள்ளா கொடுத்தா உங்க அப்பனுக்கு சொட்டை விழுந்துருமா என்ன? இது கொடுக்கறதே பெரிய விஷயம். இந்த வாங்கிக்கோ. பாரு எப்படி தின்றானு. ஆக்சுவலி உங்க வீட்டுல இருக்கிற பிராணிகள்லாம் கீரை காய்கறின்னு தின்னு வளர்ந்துருக்கணும். அது நம்ம இவன் மட்டும் வித்தியாசமா வளர்ந்துட்டா போல. தினமும் இவன் வாய்க்கு biryani.com கிடைக்கணும், இல்லைன்னா உயிரை கூட விட்டுருவா போல. இவளால வெளியில போய் சாப்பிட முடியாது. அதுக்காக தான் டெய்லி நைட் இந்த செட்டப். எங்க 2 பேரோட தரித்திரம் பிடிச்ச லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனது இந்த காரணம் தான். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இந்த குவார்டர்ஸ்ல ஒரு பெரிய அழுக்கு பிடிச்ச தரித்திரம் ஒருத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, கருணை இல்லாம, தயவுதாட்சணம் பார்க்காம சங்கிலிய கையில போட்டு கட்டிட்டு போயிட்டான். ஏரியால மரியாதையா போச்சு. சிக்கன் வாசனை. சரக்கு இருந்தா குடிச்சிருக்கலாம். அந்த கோல்டன் டைம்ல என்ட்ரி கொடுத்த அந்த பொண்ணு தான் இந்த தொடப்பு போச்சு. ட்ரெடிஷனல் ஃபிகர். இவ அப்பாவும் அம்மாவும் இவளை டிசைன் கொடுத்து பெற்றிருப்பாங்க போல இருக்கு. இவளை எப்படி இப்போ உசார் பண்றது? சப்ப ஃபிகர். ஃபேர் அண்ட் லவ்லி பவுடர் போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. என்ன அப்பத்துல இருந்து இங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கா? ஒருவேளை நம்மள டவ் அடிக்கிறாளா? பேசாம ஸ்ட்ரைட்டாவே கேட்டுருவோம். ஹலோ மேடம். ஹலோ மேடம். மேடம் தங்கச்சி. தங்கச்சின்னு சொன்னோன்னா டக்குன்னு நின்னுட்டா. வா. எதுக்கு? அட வாமா, அங்க இருந்தா என்னன்னு கேட்டுட்டு இருக்க. வாமா, உன்ன எதுவும் பண்ண மாட்டேன், கையெல்லாம் கட்டி தான் போட்டிருக்கானுங்க. வா வா, கம்மிட்டாக்கி விட்டுறேன். என்ன? ஒண்ணும் இல்ல, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கையை வேற கட்டி போட்டானுங்க. உடம்பு வேற அரிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் லைட்டா சொரிஞ்சு விட்றியா? ஹலோ மேடம், தங்கச்சி ப்ளீஸ் ப்ளீஸ், சிஸ்டர் ப்ளீஸ் ப்ளீஸ்டா தங்கம், உனக்கு புண்ணியமா போவோம் ப்ளீஸ். ப்ளீஸ் வாயேன், ப்ளீஸ் வாமா, சொர்க்கத்துக்கு தான் போவ, வாமா. எங்க? அப்படியே பேக் சைடு. கட்டில் கரதரசிகோ மஜானே பேரே. சிஸ்டர் இருங்க, நான் ஒரு நிமிஷம். அண்ணாவா? அண்ணான்லாம் ஒன்னும் கூப்பிட வேண்டாம். நீ தங்கச்சின்னு கூப்பிட்ட பிறகு நான் அண்ணன் தானே கூப்பிடணும். சரி விடுமா, ஏதோ போற பொண்ணு அழகா இருந்தா உசார் பண்ணலான்னு சொல்லி அப்படி கூப்பிட்டேன். இவதை குச்சி எடுத்துட்டு வரா. ஷார்ப்பா இருக்கே. தேய்ச்சது போதும், வாமா. எங்க சொரிஞ்சு விடணும்? கையில சொரிஞ்சா போதுமா? தங்கச்சி. தங்கச்சில கரெக்ட் கரெக்ட்.
மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. எங்களா அரிக்குதுன்னு சொல்றேன்னா அங்களா சுரிஞ்சு விடு. இங்கயா? கொஞ்சம் கீழமா. ஓ இங்கயா? இன்னும் கொஞ்சம் கீழமா. ஓ இங்கயா? இன்னும் கொஞ்சம் கீழே. ஸ்பாட் ரீச் ஆயிட்டமா? கொஞ்சம் கீழே. எங்க சொரிஞ்சு விடணும் கூட தெரியலையே. எங்க? இன்னும் கொஞ்சம் கீழமா. ஆல்மோஸ்ட் ஸ்பாட் ரீச் ஆயிட்ட. இன்னும் கொஞ்சம். சாரி, இதுக்கு மேல என்னால போக முடியாது. எதுக்கு? தங்கச்சி. ஓ தங்கச்சி இல்ல, பரவாயில்ல, அங்கேயே சொரிஞ்சு விடு. ஹலோ ஹலோ சார். ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. என்ன வேணா சொல்லு, சூப்பரா சொரிறேன். அப்புறம் என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? ஹெட் அண்ட் ஷோல்டர். அப்புறம் தலைக்கு? நான் சொன்னது தலைக்கு தான். நான் கேட்டதும் தலைக்குதாமா? கொஞ்சம் பாரு. என்ன கோயில் கோபுரத்தை சுத்தி வர மாதிரி சுத்தி வந்துட்டு இருக்கா? போன வாட்டி ஏதோ சொல்லி எஸ்கேப் ஆயிட்டா. மறுபடியும் கூட்டு பேசுவோம். ஹலோ கேர்ள். ஒரு நிமிஷமா. என்ன அப்பத்துல இருந்து இங்கேயே சுத்தி வந்துட்டு இருக்க? என்னம்மா பிரச்சனை உனக்கு? இந்த வீடு உங்கள்தான். பேசாம ஆமான்னு சொல்லி கரெக்ட் பண்ண வேண்டியதான். ஆமா. சிக்கன் செஞ்சிட்டு இருக்காங்களா? என்ன பேக் உள்ள கையோட தேடிட்டு இருக்க? நீங்க எதுவும் நினைக்கலன்னா இந்த பாக்ஸ்ல 2 சிக்கன் பீஸ் மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? இது மென்டலா இருக்கும் போல இருக்கே. ஏமா நீ நார்மலா தானே இருக்க? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுவும் தப்பிச்சு வரலையே? இங்க பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல யாரும் தின்றதும் இல்ல, சமைக்கிறதும் இல்ல. அதனால நானும் சாப்பிடுறது இல்ல. அதுக்கு தான் மூடி வச்சு சாப்பிடுறேன். உங்க வீட்டு பக்கம் வந்தேன், சிக்கன் ஸ்மெல் வந்துச்சு. தின்னதான் முடியாது, வாசனையாவது பிடிக்கலான்னு வந்தேன். அதனாலதான் இந்த பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்கேன். இதான் மேட்ரா? நான் கூட என்னென்னமோ நினைச்சிட்டேன். என்ன நினைச்சீங்க? அதை விட நீ இந்தியாவிலேயே உதிருன? புரியல. அப்படின்னா? இந்தியாவில தான் பிறந்தேன்னு கேட்டேன். பியூர் இந்தியன். எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அதெல்லாம் விடுங்க. சிக்கன் ஸ்மெல் அதிகமா வருது. மோஸ்ட்லி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு 2 பீஸ் எடுத்துட்டு வரீங்களா? கையை கட்டி போட்டிருக்காங்கம்மா, எப்படி கொண்டு வர முடியும்? வெயிட் பண்றேன். எப்படியாவது சாப்பிட்டே ஆகணும்னு டிசைட் பண்ணிட்டேன். சரி வெயிட் பண்ணு, ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். லெக் பீஸ் இருக்குமா? லெக் பீஸ் இருக்குமா? லிவர், விங்ஸ் இருக்குமா? அப்புறம் சிக்கன் வித் ஸ்கின்னா வித்தவுட் ஸ்கின்னா? வித் ஸ்கின். நான் அதிகமா பேசுறேன்னு கஷ்டப்பட வேண்டாம். ஒரு லெக் பீஸ், 2 விங்ஸ் பீஸ், கொஞ்சம் லிவர், அது போதும். வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய்லாம் வேணாம். அது என்கிட்டயே இருக்கு. அது எதுக்கு? தொட்டுக்கப்பா. அது வேற இருக்கா? நம்பலன்னா பாரு. உள்ளுக்குள்ள பாட்டில் வச்சிருக்கா? கேரண்டியா மென்டல் கேஸா தான் இருப்போம் போல. உஷார் பண்றதுக்கு இதான் கரெக்டான டைமா இருக்கும். ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, வீட்டுக்கு போய் சிக்கனை பாக்ஸில் போட்டு அதை கொண்டு வந்து கொடுக்கறது கஷ்டமா இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உனக்காக பண்றேன். ஆனா ஒரே முறை நீ எனக்கு முதுகு செஞ்சு விடு. எங்க சொரியணும்? குட் क्वेश्चन. உனக்கு எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் சொல்லிடா. இங்கதான் நம்ம லவ் ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆச்சு. டெய்லியும் நான் அவளுக்கு நான்வெஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தேன்.